version of mandi. First spices எல்லாம் போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து in Uzbekistan you will not find cardamom. ஏலக்காய் இங்கே கிடைக்கல. I have been trying but I couldn't get. Maybe பஜார்லலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அனியன்ஸ் போட்டுட்டு தென் இது யூஸ்வலாக ஊரில் இருந்தேன்னா ஐ மிக்ஸ் கிரைண்ட் தட் மந்தி மசாலா. பட் நான் இருக்கிற இடத்துல பிளெண்டர் கூட பிளெண்டர் இல்லை, மிக்ஸி இல்லை. ஸோ தே ஹாவ் அ பிளெண்டரில் மசாலா அவ்வளோ இதுவாகாது. ஸோ இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு ஐம் கோயிங் டு மேக் மந்தி இல்லையா. இங்கே வந்து மிக்ஸி இல்லை, இங்கே பிளெண்டர் தான் இருந்தது. ஸோ வாட் ஐ டெட், இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் 2 chilies. இது வந்து நான் இந்தியன் இல்லை, ஸோ அதனால் அந்த ஸ்பைஸ் இல்லாமல் ஐ கேனாட் ஈட். ஸோ நம்ம வந்து வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ண விட வேண்டாம். ஸோ அதில் ஐம் ஆடிங் திஸ். அண்ட் இந்த பாட் வந்து இட் இஸ் ட்ரெடிஷ்னல். இங்கே எல்லாருமே வந்து டு குக் மீட் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டில் தான் வந்து தி மேக் இட். இப்போ பாருங்கள், யூ கேன் see this is their tradition. And you can எல்லா மீட்டுமே நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிடுறோம். பட் இவங்க வந்து they may cook it with this. கொஞ்சம் கேஸ் சிம் பண்ணிக்கலாம். and that is how they cook. and meat வந்து எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிடுது அப்படின்னா I cannot believe. but at the same time அவங்க வந்து they leave it for a very long time. இங்கே குக்கிங் ப்ராசஸ் வந்து எதுவும் மீட்டு அது மாதிரிலாம் ரொம்ப நேரம் எடுக்கும். பிகாஸ் இந்த பாத்திரத்தில் அது வந்து வேகணும் அப்படின்னா இட் டேக் சம் டைம். பட் இட் குக்ஸ் ரியலி வெல். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் சால்ட் கம்மியாக போடுங்க. இஃப் யூ ஆர் யூஸிங் ஒரு வாட் யூ சே திஸ் சூப் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப் க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால ஐ ஹவ் ஆடட் த சூப் க்யூப்ஸ். 1 glass ரைஸ் எடுத்திருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன்றதுனால. அதனால 1 glass தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 2 சிக்கன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். and if you see that I have put the slits, இங்கே பாருங்கள் slits போட்டிருக்கேன். ஸோ that is how I have added. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸில் let the meat cook. இப்போ அது நல்லா குக் ஆகி வரட்டும். ஓகே, ஸோ தட் த சூப் ஆஃப் த சிக்கன் கெட்ஸ் இன்சைட் திஸ் மசாலா. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ரைஸ் ஆட் பண்ணலாம். இதில் நான் என்ன பண்ணேன், ரைஸு ஊற வச்சுருந்த ரைஸை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் யூ கேன் see the கேப்சிகம் வந்து ஒரு சும்மா ஒரு அந்த ஃப்ளேவருக்காக ஐ ஜஸ்ட் ஆடட். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட். இதில் இருந்த சிக்கன் வெந்துருச்சு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஸ்பைஸ் இட் அப் லிட்டில் பிட். அதுக்கப்புறம் ரைஸ் வேகும்போது ஐம் கோயிங் டு புட் திஸ் இன்சைட் த ரைஸ். ஸோ அந்த ஃப்ளேவரும் அந்த கொஞ்சம் ஸ்பைசி ஃப்ளேவரும் அண்ட் த சிக்கன் வில் குக் ஈவன் மோர் டெண்டர் அண்ட் நைஸ். ஸோ தட் இஸ் அ பிளான் நவ். லெட்ஸ் see. சூப்பில் இட் இஸ் கெட்டிங் குக்டு. அது குக் ஆகிட்டு இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா we can have. யூஸ்வலி அரப்ஸ் வந்து அப்படியே வேக வச்சு தான் அதில் சாப்பிடுவாங்க. பட் யூ நோ ஹவ் இண்டியன்ஸ் ஆர். நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்பைஸ், அந்த தடுக்கா, அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் அப் லிட்டில் பிட் ஸ்பைஸ். இதில் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் வந்து நான் வெறும் கரம் மசாலா, சிக்கன் என்ன சொல்கிறது, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ், இல்லைனா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்கிட்ட லெமன் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வெறும் ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் லைக் வினிகர். okay, it gives the sweet and that little bit of tanginess, and also it will cook the meat a little bit tender. இப்போ பாருங்கள், it looks good இல்லையா. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், தவாவில் வந்து கொஞ்சம்
ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸ் குக் ஆகும்போது கொஞ்சம் அதில் வச்சு தம் விட்டுடலான் இருக்கேன். சம் பட்டர் இந்த பேன். ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இருக்குது. நம்ம அது வரைக்கும் வாட் வி கேன் டூ இஸ் we will fry the chicken. அந்த கிறிஸ்பினஸ் அந்த ஸ்கின்னோடு இருக்கனால அந்த கிறிஸ்பினஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இட் வில் டேஸ்ட் யம். இது நான் என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மேக் இட். இப்போ நான் வந்து என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஐம் ட்ரைங் டு மேக் அ மந்தி. பிகாஸ் மந்தி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு குக் தட். ஸோ லெட் திஸ் குக் அண்ட் கெட் டாஸ்ட் and then we will again put it back inside the rice. கொஞ்சம் தண்ணி இருக்குது and rice has to cook even more. இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to like take this chicken. பாருங்கள் how nicely it is roasted with the masala எல்லாம். ஸோ நான் இதை வந்து அப்படியே எடுத்து I'm going to keep it inside the rice pot. Now you see. ஸோ இப்போ I will just close. இப்போ இந்த தம்மில் let the chicken also get cooked even more. இப்போ இந்த மசாலாவை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் கொஞ்சம் சாப்ட் ஆனியன்ஸை போட்டு தென் ஐ கேன் ரோஸ்ட் ஒரு சாலட் மாதிரி ஐ வில் யூஸ் இட் அண்ட் இட் வில் பி வெரி நைஸ். சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இட் இஸ் லைக் ஒரு வாட்டியும் வந்து நினச்சி சமைங்க தட் நம்ம சாப்பிட போகிறோம் அண்ட் இட் ஹேஸ் டு பி ரியலி குட் அப்படின்னு. அண்ட் மை சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இஸ் பிஸ்மில்லா. நான் அது வந்து எப்போவுமே அதுதான் நான் சொல்கிறது. யா அல்லாஹ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங் வாட் ஐ ஜஸ்ட் நோ, பட் மேக் இட் ஸ்பெஷல் ஃபார் ஹூஎவர் இட் இஸ் ஈட்டிங். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் அண்ட் ஐ வுட் ரியலி வாண்ட் இட் டு பி யம் பிகாஸ் ஐ ரியலி மிஸ் ஹோம் ஃபுட். நம்ம வீட்டில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸு நம்ம தேவையானது அது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல லன்ச் சாப்பிட்லான்னு பிளான். லெட்ஸ் see how it comes out. I cooked mandi. Yesterday I couldn't make anything because I thought I'll just go out. So I made mandi for myself today. And some mandi chutney and some firni. So I'm going to have a good lunch today, alhamdulillah.